தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஜீரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸில் ஷேர்ஸாக வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை இன்ட்ராடே F&O ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ப்ராஃபிட் பண்ணலை, லாஸ் தான் பண்ணுறேன், அதனால ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லா சூழ்நிலையிலையும் சரியானதாக இருக்காது. இந்த வீடியோல ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ஐடிஆர் ஃபைல் பண்ணலனா என்ன ஆகும் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலம் மொபைல் மூலமா ஃப்ரீயா வித்தின் 3 மினிட்ஸ்ல உங்களால அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ், ETF-ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், F&O ட்ரேடிங், பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ அதுல ட்ரேடிங் இன்வெஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப எல்லாருமே கட்டாயம் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டிய ரெக்யூப்மெண்ட் இருந்தா மட்டும் ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்க. ஐடிஆர் ஃபைல் பண்ணலனா என்ன ஆகும் அப்படிங்கறத இப்ப நம்ம வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேபிட்டல் லாஸ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். லாஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஆர் ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா இப்ப அடுத்த வருஷம் நீங்க 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பண்றீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் லாஸை அட்ஜஸ்ட் பண்ணி டாக்ஸ் சேவ் பண்ண முடியாத சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்குல்ல? இப்ப நான் தெளிவா சொல்றேன். இப்போ நீங்க இந்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் லாஸை வந்து நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணி டெக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பண்றதுல இந்த 2 லட்சம் ரூபாய் லாஸ் நான் ஆல்ரெடி இந்த வருஷம் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன் இல்லையா, இதை கழிச்சிட்டு மீதம் உள்ள 3 லட்சத்துக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணா மட்டும் போதும். இதுவே நீங்க இந்த வருஷம் வந்து 2 லட்சம் ரூபாய் லாஸ் நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணி காட்டல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்க 5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பண்றீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாய்க்குமே நீங்க வந்து டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க லாஸ் பண்ணியிருந்தாலும் ஐடிஆர் ஃபைல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் லாஸை நம்மளால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகலாம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வர வேண்டிய இன்கம்ல இருந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான கேசஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணாதான் அந்த டிடிஎஸ் டிடக்ட் ஆயிருக்க அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து ரீஃபண்டா வந்து கிளைம் பண்ண முடியும். நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னா அந்த ஃபண்டை உங்களால கிளைம் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ பேங்க்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நீங்க இவ்வளவு டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு செர்டைன் லிமிட் வந்து வச்சிருப்பாங்க. நீங்க அந்த அமௌண்ட்டை விட அதிகமா பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி உங்களோட பேன்ல வந்து இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல வரவு வச்சிருவாங்க. நீங்க இயர் எண்ட் ஐடிஆர் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிடிஎஸ் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க ரீஃபண்டா வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஐடிஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னா அந்த ரீஃபண்ட் வந்து உங்களால கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம எங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளோட இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல உங்களோட பேனை வச்சு நீங்க லாகின் பண்ணிட்டு 26AS இல்லனா AS ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு டிடிஎஸ் எதுவும் டிடக்ட் ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளவு டிடக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க அதுல பாத்துக்க முடியும். மூணாவது, லோன் அண்ட் விசா. ஹோம் லோன், கார் லோன், பிசினஸ் லோன் இல்லனா ஃபாரினுக்கு நீங்க விசா அப்ளை பண்ணும்போது பல பேங்க்ஸ் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே லாஸ்ட் 2 இல்லனா 3 இயர்ஸோட ஐடிஆர் காப்பி வந்து கேக்குறாங்க. சோ அந்த டயத்துல உங்களுக்கு நீங்க ஐடிஆர் காப்பி உங்ககிட்ட இல்ல அப்படின்னா டாக்குமெண்டேஷன்ஸ்ல வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் வரலாம். ஐடிஆர் நீங்க ஃபைல் பண்ணீங்க, அக்னாலஜ்மெண்ட் காப்பி நீங்க ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கும். நாலாவது, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட டேட்டா. இப்போ நீங்க நினைக்கலாம் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதாவது இப்போ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், இல்ல நான் இவ்வளவு லாஸ் பண்ணியிருக்கேன், இல்ல எனக்கு இந்த சோர்ஸ் மூலியமா இவ்வளவு இன்கம்லாம் வருது அப்படின்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்? நான் அதை ஃபைல் பண்ணாமே விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல போயிடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேன் நம்பர் பேஸ் பண்ணி
பண்ணி தான் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஷேர்ஸை வாங்கி விற்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க, டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்குது, பேங்க்ல இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அது எஃப்டியா இருக்கட்டும் இல்ல நார்மல் சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும் இல்ல ஹை வேல்யூ பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் உங்க பேங்க்ல நடக்குது அப்படின்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணும். அதனால ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய ரெக்ரூட்மெண்ட் இருந்தும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, நீங்க F&O இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கிடையாது. இதை வந்து ஒரு பிசினஸ் இன்கமா வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது எந்த ஃபார்மை நம்ம சூஸ் பண்ணணும், உங்களுக்கு ஆடிட் வருமா, பிரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். இதை பத்தி உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எந்த டாபிக் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அது ரிலேட்டடா நான் வீடியோ அப்லோட் பண்றேன். சோ ஃபைனலா ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ், அதாவது ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டிய ரெக்ரூட்மெண்ட் இருந்தும் ஐடிஆர் நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா கேபிட்டல் லாஸ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது, ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைக்காது, ரீஃபண்ட் வந்து உங்களால கிளைம் பண்ண முடியாது, லோன் அண்ட் விசா டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு சிக்கல் வரலாம், ஃபியூச்சர்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரலாம். அதனால ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஐடிஆர் ஃபைலிங் ரெக்ரூட்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கங்க. இதை எப்படி செக் பண்றது அப்படின்னா நீங்க ஒரு ஆடிட்டர் இல்லனா சிஏவை கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நாங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணி கொடுக்கிறோம் மிக குறைந்த விலையில. உங்களுக்கு ஏதாவது டிடிஎஸ் வந்து டிடக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதை கிளைம் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். சோ உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது குவரிஸ் இருக்கு இல்ல இன்கம் டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா சோ இந்த மாதிரியான சர்வீஸ்க்கு நான் கீழே வந்து கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுக்கிறேன். சோ அந்த ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் அப் பண்ணுங்க. எங்களோட சிஏ உங்களை காண்டாக்ட் பண்ணி இன்கம் டாக்ஸ் ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.